ஹலோ எந்திரிங்க. ஏ ஏன்டா இப்படி பயம்புத்துற? சரி போ வரேன். எல்லாம் 1 மாசம் தானே. போ. நான் இந்த ஊரில் இருக்க போகிற இந்த 1 மந்த் அவள் கூட இருக்கலாம்னு நினச்சேன். அவள் கூடவே அவளுக்கு தெரியாமல் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அது 1 வாரம் கூட நீடிக்கல. ஷெரின். ம் ம் இந்த மியூசிக் எப்படி இதுல? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக தான் இதை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். இந்த மியூசிக் எப்போ கேட்டாலும் என் ஞாபகம் உனக்கு வரணும். அதுக்கு தான். ஆமா. நெக்ஸ்ட் மந்த் நீ சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணுவேன்ல, அப்போ கேட்டுக்கிறேன். இப்போ எதுக்கு சும்மா போகிறத பற்றியே பேசுகிற? ஏன்டா கோவப்படுற? நான் என்ன தப்பா சொன்னேன்? அடுத்த மாசம் நீ போய் தானே ஆகணும். ஆமாம், போயிடுவேன். கண்டிப்பாக உன்னை விட்டு போகிறேன். நீ கவலைப்படாத. நீ இங்கேருந்து கவலைப்பட போகிற? சும்மா என்கிட்ட நீ மூஞ்சி காட்டாத. இஷ்டம் இருந்தா போ, இல்லை போவாத. எனக்கு என்ன? உனக்கு போய் நல்லது நினச்சி பாரு. இல்லை, நான் அதுக்காக சொல்லலை. உங்ககிட்ட இந்த gift கொடுத்துட்டு ஒன்று பேசணும்னு நினச்சேன். அதான். இதுக்கு மேலே ஒன்றும் பேச தேவையில்ல. என்ன சொல்ல போற? உனக்காக பண்ண ஒரு விஷயத்தையும் உனக்கு வேல்யூ பண்ண தெரில. எனக்கு நீ போயிடுவேன்ற கவலையை விட உன் ஃப்யூச்சரை நினச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நமக்குன்னு யாருமே இல்லைன்றது ஒரு வலி. அந்த வலி என் கூட இருக்க யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது எனக்காக வாங்கினது தானே? இது என்கிட்டே இருக்கட்டும். ஆனாலும் உன் மேல நான் கோவமா தான் இருக்கேன். நான் கூட அன்னைக்கு அவள் விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டான்னு நினச்சேன். ஆனால் ஷெரின். பாப்பா சவுந்தர், அவ ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் விஷயமா வெளியூர் போயிருக்காளே, உன்ட்டு சொல்லலையா? இல்லைம்மா, என்கிட்ட சொல்லலையே. எப்போ போனா? இப்போதான் ஏர்போர்ட்டை விட்டுட்டு வந்தேன். 12 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னா. இந்நேரம் போயிருப்பாளேப்பா. 12 மணியா? ஓகேம்மா. இப்போ வரை நான் ஆசைப்பட்ட எதுவுமே என் கூட இருந்ததில்லை. இனி நீயும் என் கூட இருக்க போகிறதில்ல. எல்லாமே எனக்கு புரியுது. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஹலோ. ஹலோ. சரி, நீ எங்கே போன இவ்வளோ நாளா? பிரசன்டேஷனுக்காக போயிருந்தேன்டா. இவ்வளோ நாளாக எங்கே போன, என்ன ஆன, ஒன்றும் தெரில. நீ பாட்டுக்கு போயிட்ட. போய் 1 வாரம் ஆகுது. உடனே கிளம்பி கஃபேக்கு வாடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ ஷெரின். அண்ணா 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நீ இன்னைக்கே கிளம்பி சென்னைக்கு வா.
இன்னும் கொஞ்சம் கிட்ட போ, கிட்ட போ. எஸ் எஸ். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் உன்னை இப்படி பார்ப்பேனே நினைக்கல. ஐ லவ் யூ சவுந்தர். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? என்னால் நம்பவே முடியல. ஹலோ ஹலோ, இங்கே ஒருத்தி இருக்கேன். என்னப்பா என் சர்ப்ரைஸ் எப்படி? இவங்க உனக்கு கிடைச்ச மாதிரி உன் ஃபோனும் எப்போவோ. என்ன ஷாக் ஆயிட்டியா? சரியான நேரத்தில் தான் கிடச்சிருக்கேன். ஆமாம், சரியான நேரத்தில் தான் கிடைச்சிருக்கு. என்னங்க இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு ட்ரீட் கூட இல்லையா? ஷோ, விருந்தே வைக்கிறேங்க. நாளைக்கு லஞ்ச் என் கூட தான். 2 பேரும் வரணும். ஓகே சவுந்தர், உன்கிட்ட கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. உங்களுக்கு டீயா காஃபியா? ஐயோ இல்லை ஷெரின், நான் இவனை பார்க்க தான் வந்தேன். பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும். இப்போ நான் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம எப்படியும் நாளைக்கு பார்க்க தானே போகிறோம். அப்போது திருப்தியாக சாப்பிட்டுக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன் ஷெரின். ஒரு நிமிஷம், இந்த மூமெண்ட் அடுத்து எப்போ கிடைக்கும்னு தெரியல. நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ம், ஓகே. ஷெரின், கொஞ்சம் கிட்ட வாங்க. சரி, போயிட்டு வரேன் அப்போ. சரிங்க. சவுந்தர், ஷெரின் இங்கே என்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னப்போ உனக்கு என்ன ஞாபகமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் உன் கண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. நீ இல்லாத சில வருஷத்தில் என்னென்னமோ நடந்து மறந்து போச்சு. ஆனால் நீ என் மனசில் இருக்கிறதையும் இருந்ததையும் எதுவுமே என்னால் மறக்க முடியல. ஐ டோன்ட் நோ வாட் திஸ் மீன்ஸ் டு யூ, பட் ஐ ஸ்டில் லவ் யூ. சாரி, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் ஏன் அழுகிறேனே தெரியல. சரி, நான் இங்கே இருந்தால் உங்களே அழ வச்சிருவேன். நான் போகிறேன். பாய். அவங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடி ஒன்றா நிற்கிறப்போ என்னால் ஏன் பார்க்க முடியல? அப்போ சவுந்தர் மேலே இவ்வளோ நாள் எனக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப்பா, காதலா? இல்லை, இது லவ் தான். என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. சவுந்தர் மேலே எனக்கு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஐ லவ் சவுந்தர்.
என் மேலே உனக்கு லவ்வே இருந்தது இல்லைல்ல, இனிமேல் வந்தாலும் உனக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. தொடக்கமே இல்லாத ஒரு முடிவுக்கு போயிடுச்சு. தேங்க்ஸ் எல்லாத்துக்கும்.